Did you see the article about UX writing? Did you see the new AR software that Apple created? Did you read the book Start With Why? Are you in Driven? Can I see your portfolio? How's your side project going on? Did you read the book Start With Why? Hi. Welcome to the channel. Yes, in the questions as a designer, I will be hearing a lot many times. Yes, everyone is hearing the same questions all day. It can be a junior designer, it can be a senior designer, it can be anyone who are working as a designer. In the questions, it's not a question, it's a kind of initiating the conversation to talk about design. UX படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னது ஈஸியாக இருந்துச்சு வெளியே இருந்து பார்க்கும்போது பட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் எனக்கு எங்கே இருக்கோ எங்கேயோ நடுக்கட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வருது. இட்ஸ் நார்மல் ஆஸ் அ பிகினரா என்னன்னா ஒன்னொன்னா கற்றுக்கிட்டாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் இட் வில் சம்டைம்ஸ் ஃபீல் லைக் இது எதுக்காக பண்ணுறோம், பண்ணால் என்ன அவுட்புட் வரப்போகுதுன்ற ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹவு டு சால்வ் தட், இல்லை நான் டெய்லி எப்படி படிக்கிறது, ஹவு டு செக்ரிகேட் மை டேஸ், லைக் இதை ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அப்படி மாற்றுறது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன் ரீசன்ட் ஐ பீன் டாக்கிங் டு ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் நியூ டு டிசைன். ஸோ அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் கேட்டதுல மென்டரிங் வரக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் டு நோ அபவுட் தெம் பெட்டர். எதுக்காக நீங்கள் மென்டரிங் தேவைப்படுது, ஏன் தனியாக உங்களால் படிக்க முடியலையான்னு கேட்குறக்கப்போ லைக் தேவர் ஆன்சரிங், நான் ஸ்டார்ட் பண்ணேன், டிசைன் டூல் டவுன்லோட் பண்ணேன், உங்களால் ஸ்டார்ட் பண்ணேன் டிசைன் பண்ணேன், பட் நான் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், பட் ஸ்டில் ஐ couldn't able to figure out where I am standing. இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், இது எங்கேருந்து நான் பண்ணேன், எந்த ஸ்டேஜஸில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்து. இட்ஸ் லைக் எந்த ப்ராக்ரெசிவாக எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்று நான் திடீர்னு இது பார்க்குறேன், திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோ மாதிரியே டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது ரொம்ப ஏன் இன்னும் முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதோட மூடி வச்சுட்டு போயிடுறேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த UXY பக்கமே நான் படிக்க போகிறதில்லை. ஸோ திஸ் இஸ் ஹவு எனக்கு தனியாக இதை உட்காந்து என்னால் படிக்க முடியாதுன்னு தோணுச்சு அப்படின்ற ஒரு சில பேர்கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் லைக் நான் காமனாக சொல்கிறேன் அப்படின்ற ஆன்சர்ஸ் ஐ எம் ஹியரிங். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஹவு இது உடனே நம்ம ஒன்று பார்த்த உடனே கற்றுக்கணும், நம்ம அது தப்பு கிடையாது, பட் ஹவு டு லேர்ன், அது ஒரு ப்ராக்ரெஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இது படி தான் படிக்கணும், ஒன்றுனா இது படித்தாலும் புரியுன்றதுக்கு. ஸோ வாட் வி கேன் டூ ஃபார் திஸ், யூ நீட் டு ஸ்டார்ட் ஃபைண்டிங் வாட் யூ வாண்ட் டு டூ. டிசைனும் படிக்கணும், UXும் படிக்கணும், அட் அ டைமில் யூ வாண்ட் டு லேர்ன் UI UX as well அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் வாட் யூ கேன் டூ, இதில் என்னென்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பேஸ் ரிசர்ச். ஓகே இதெல்லாம் UXல எவ்வளோ இருக்குது, UIல எவ்வளோ இருக்குன்ற ஒரு ரிட்டன் notes எடுங்க. Like it's very important to know about what you are going to learn. So let's spend some time, or 1 to 2 hours spend பண்ணி list down the points, list down the format that you want to learn. இது structurized இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, just have to list it down and segregate them into 3 parts. Remember that you are going to work this on 2 to 3 hours per day, because இது working hours தவிர்த்து நீங்கள் பண்ண போகிற படிக்க போகிற ஒரு விஷயம். It can be either learning நீங்கள் ஆல்ரெடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை working professional இருக்கலாம், searching for job, someone like this, like maybe you have a full-time job, a part-time job to do. Apart from that, in the meantime you are going to work on this, like you are going to learn a new skill like UXY ன்றது நீங்க படிக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கலாம். So how to start with this, you have to segregate these things into 3. நீங்க என்னென்ன லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 3 எடுத்துக்கோங்க, 3 விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. Like for a week, 1 week you can take 3 things. So அந்த 3 thingsல which one you need to concentrate more ன்றதை prioritize பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதில் ரொம்ப நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் நிறைய படிக்கணும், இது இப்போ கற்றுக்கணும்னு நினைப்பேன், பட் லாஸ்ட் வீக் 3 விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். இட்ஸ் லைக் இது 3 விஷயம் ஒரே டைமில் கற்றுக்க முடியாது, பட் ஒரே விஷயத்தில் ரொம்ப நாள் கற்றுக்கிட்டாலும் எப்போ முடியுன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அதனால தான் 2 இல்லைன்னா 3 விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ட்ராக்ஷன் டிசைன் கற்றுக்கணும்னு நினச்சேன், அண்ட் தென் UX ரைட்டிங் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினச்சேன், அண்ட் தென் ஆர்கிடெக்சரல் ஹைரார்கி கற்றுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த 3மே ஐ வாண்ட் டு லேர்ன் அ பிட். இதில் பிட்ஸ் அண்ட் பீசஸாக கற்றுக்கலாம். ஸோ எது இம்பார்ட்டண்ட்டான திங்ஸோ இப்போதைக்கு எனக்கு டிசைன் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் இதிலேருந்து கற்றுக்கலான்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன். தென் ஐ ஹவ் ஸ்டார்டட் லைக் ஓகே இந்த 3லேயும் எவ்வளோ டைம் நான் ஒரு வீக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்றதை செக்ரிகேட் பண்ணிட்டேன். இந்த வீக் ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் லைக் 6 hours நான் என்னோட இன்ட்ராக்ஷன் டிசைனில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அண்ட் தென் 4 hours UX ரைட்டிங்கில், ஆர்கிடெக்சர் ஹைரார்கி இஸ் கோயிங் டு பி 3 hours. இது பெர் வீக்குக்கான ஒரு ஷெடியூல் மாதிரி. ஸோ அந்த 3ஐயும் நான் பிரிச்சுக்கிட்டு தென் ஐ ஸ்டார்டட் நானே
இன்ட்ராக்ஷன் டிசைன் பற்றி என்னென்ன எங்கெங்கே ஆர்டிகல்ஸ் கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் இட் 6 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி இந்த ஹோல் வீக்கும் ஐ ஹவ் ஷெட்யூல் ஃபார் திஸ். இந்த 3 விஷயத்தில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன். ஸோ எனக்கு அது கற்றுக்கணும்னு இருந்துச்சு. அதே மாதிரி இதை வந்து குரூப்பிங்னு சொல்லலாம். லைக் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நிறைய இருக்குது, பட் யூ டோன்ட் நோ வேர் டு கோ, எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல. திஸ் வில் ஹெல்ப் யூ இன் ப்ராக்ரஸிங் சம்வேர். நம்ம எங்கேயோ ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டுருக்கோம், நம்மளால் வந்து இவ்வளோ முடிஞ்சிருக்கு, இவ்வளோ படிக்க முடிஞ்சிருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் வென்ட் த்ரூன்றதை உங்களாலேயே கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் யூ டோன்ட் ஃபீல் லெஃப்ட் அவுட். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் படித்தோன்ற ஒரு கொஷின் மார்க் இருக்காது. சம்வேர் யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் தட். நம்ம எந்த ஸ்கில் நமக்கு அப்போதைக்கு தேவையோ அந்த ஸ்கில்லை தான் வி ஹேவ் டு ப்ரியாரிட்டைஸ் மோர். இப்போதைக்கு வந்து வாட் வி நீட் டு ஹேவ் லைக் இம்ப்ரவைஸ் திங்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு மேபி இது எப்போயோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஸ்கில்லை வந்து ஒரு டே பை டேவாக யூ கேன் வீக்லி பேசிஸாக ஒரு தேர்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி யூ கேன் லேர்ன் சம்வேர். ஸோ இதை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உடனே நான் கற்றுக்கணும், உடனே அது வந்து வராது. ஸோ வி ஹாவ் டு ப்ராக்ரஸ் சம்வேர். நம்ம பேசிகிட்டே இருக்கணும், நம்ம சுற்றி உங்கள்கிட்ட பேசணும். இட் வில் டேக் சம் டைம், மேபி ஒரு 5 to 6 months இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண ப்ராப்பராக. ஸோ இட் இஸ் லைக் உடனே நடக்கணுன்றப்போ சம்திங்ஸ் won't happen. அதை வந்து அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ ஃபார் தட் கிவ் சம் டைம். Create a habit first. If you want to learn design without getting overwhelmed or exhausted, you need to break things down. You need 3 things to create a habit: motivation, less distraction, focus on one thing at a time. Take your time, collect your thoughts and organize them. Get tough on yourself, make more time, create a habit. From the words of Zig Ziglar, motivation gets you going, habit gets you there. Hope this video was helpful. I'll meet you all in the next video. Till then, bye-bye.